குரூப் 2ல இருந்து ப்ரிலிம்ஸுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. மெயின்ஸுக்கு வந்து சேம் சிலபஸ் தான் அப்படியே கண்டினியூ ஆகுது. ப்ரிலிம்ஸுக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றின ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துட்டு நம்ம அடுத்தது இன்றைக்கி கிளாஸுக்கு நம்ம போயிடலாம். ஓகேங்களா? இதில் பாருங்கள், இப்போ ஜென்ரல் இங்கிலீஷில் நீங்கள் எடுத்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து கிராமர் பார்ட்டுக்கு 25 மார்க்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த கிராமர் பார்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கக்கூடிய மேக்ஸிமம் ஒரு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கக்கூடிய 6th-லேருந்து 12th வரையும் இருக்கக்கூடிய எல்லா கிராமர் ஒர்க்கும் உங்களுக்கு இங்கே இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், கான்கார்ட், டென்ஸு, ஆக்டிவ் அண்ட் பேசிவ் வாய்ஸ், டைப் ஆஃப் சென்டென்ஸில் பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு, இன்ட்ராகேட்டிவ், இம்பரேட்டிவ், எக்ஸ்க்ளமேட்டரி இருக்கிறதுலேயே வந்து 4 டைப் ஆஃப் சென்டென்ஸ் தான் இருக்குது. அதை வந்து அப்படியே பிரித்து கொடுத்துருக்குறாங்க. டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இன்டு இம்பரேட்டிவ், ஸ்டேட்மெண்ட்லேருந்து இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மாற்றுறது, அடுத்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸுக்கு எப்படி மாற்றுறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்லேருந்து அசரேட்டிவ்க்கு எப்படி மாற்றுறது, அசரேட்டிவ் சென்டென்ஸை எப்படி நெகட்டிவ்க்கு மாற்றுறது. ஸோ இப்படி பார்த்தோம்னா எல்லா கிராமருமே இங்கே நமக்கு கொடுத்துருக்குறாங்க. பாருங்கள், இம்பரேட்டிவ்லேருந்து அப்ரிஷியேட்டிவ்க்கு எப்படி மாற்றுறது, வேர்பு, மெயின் வேர்பு, ஆக்சிலரி வேர்பு, நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸே அதான் பார்த்தோம். ஒரு வேர்பு தான் நமக்கு இருக்கக்கூடியதில் எல்லா இதுக்கும் பேசிக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ ஒரு மெயின் வேர்பில் ஆக்சிலரி வேர்பு, அடுத்து பாருங்கள் ரெகுலர் இர்ரெகுலர் வேர்பு அண்ட் ஜெரண்டு இன்ஃபினிட்டிவ். ஒரு பெரிய டாப்பிக்கே இந்த இடத்துல இருக்குது. ஜெரண்டு இன்ஃபினிட்டிவ் பார்க்குறதுக்கு தான் வந்து ஜெரண்டு நமக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தெரியும். ஐஎன்ஜி ஃபார்மில் வந்து ஆட் பண்ணிட்டா ஜெரண்டு ஆகிடும். இன்ஃபினிட்டிவ்னா 2 ஆட் பண்ணிட்டா இதாக இருக்கும். பட் இதுலேயுமே நிறைய காம்ப்ளிகேட்டட் இருக்குது. அடுத்து கொஸ்டின் டேக் ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுவாங்க. ஏன்னா வந்து அந்த கொஸ்டின் டேக்கில் வந்து ஒரு நாட் போட்டு ஆட் பண்ணிட்டா கொஸ்டின் டேக் எழுதிடும். நாட் இருந்ததுன்னா நாட் எடுத்துகிட்டு எழுதணும், நாட் இல்லைன்னா நாட் ஆட் பண்ணிக்கணும்பாங்க. பட் இதுலேயுமே இன்னும் கொஞ்சம் நிறைய டீட்டெயிலாக நம்ம பார்த்தா தான் இதையுமே கிளியர் பண்ண முடியும். அடுத்த சென்டென்ஸ் பேட்டர்ன். அடுத்து இந்த கிளாஸில் நம்ம இப்போ அடுத்ததாக தான் பார்க்க போகிறோம். சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆல்ரெடி உங்களுக்கு நடத்திருக்கிறாங்க. பட் அதனோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பண்ணோம்னா ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் பார்க்கறதுனால சென்டென்ஸ் பேட்டர்ன் ஒரு 5 மினிட்ஸ் ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் ரிவிஷன் பண்ணிவிட்டு அப்புறம் போயிடலாம். அடுத்து பாருங்கள், டைப் ஆஃப் சென்டென்சஸ். அடுத்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் இருக்கிறதுலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவா, கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கக்கூடிய டாப்பிக்கே வந்து இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். ஈவன் வந்து ஸ்கூல் லெவல்லையும் சரி அல்லது காலேஜ் லெவல்லையுமே சரி, ஓகேங்களா, ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடியது இந்த சிம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்ட் தான். அண்டு ப்ரேசஸ் அண்டு கிளாஸஸ் அண்டு டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் அண்டு பாசிட்டிவ். ஓகேங்களா, இந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸை நம்ம கொஞ்சம் அனலைஸ் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள், அடுத்து கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி. அந்த டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன்லேயே கம்பேரேட்டிவ் அண்ட் சூப்பர்லேட்டிவ் டிகிரி, டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட். பாருங்கள், டைரக்ட் இன்டு இன்டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் டு டைரக்ட். ஓகேங்களா, இது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸுங்கிறதுனால வந்து நாங்கள் என்னென்னா டீட்டெயில்டாக வந்து அதனோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரிஞ்சுக்கும். டைரக்ட் இன்டைரக்ட்டுக்கு நிறைய டேபிள்ஸ் இருக்குது. டேபிள்ஸுக்கு முன்னாடி இதில் வந்து நிறைய தமிழ் மீனிங் உங்களுக்கு தெரியும். இருக்கக்கூடிய கிராமர்லேயே தமிழ் மீனிங் நிறைய தேவைப்படக்கூடிய கிராமர் வந்து டைரக்ட் இன்டைரக்ட் தான். என்னோட ஒப்பீனியன். டைரக்ட் இன்டைரக்ட்டுக்கு தமிழ் மீனிங் தெரியாமல் உங்களால் வந்து என்ன பண்ண முடியாது. தமிழ் மீனிங்னா நீங்கள் ஜென்ரலாக தமிழ் மீனிங் சொல்லிடலாம். பட் எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் ஃபார் ஈச் அண்ட் எவ்வரி வேர்ட்ஸ். அதர்வைஸ் யூ கேனாட் ஃபைண்ட் அவுட் விச் சென்டென்ஸ் இஸ் கரெக்ட். இல்லைன்னா அது என்ன சென்டென்ஸ்னு கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டைரக்ட் இன்டைரக்ட் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் சென்டென்ஸ் அண்ட் பஞ்சுவேஷனுக்குனே ஒரு தனியாக ஒரு இதே இருக்குது. பஞ்சுவேஷன் மார்க்ஸ் அண்ட் டேபிள்ஸ் இருக்குது. ஸோ எந்த பஞ்சுவேஷன் மார்க்கு எதுன்னு சொல்லி இதில் அடிக்கடி ஒரு கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயுமே என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பஞ்சுவேஷனுக்குன்னு ஒரு கொஸ்டின்ஸு 2 கொஸ்டின்ஸ் அலாட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்து யூனிட் 2 பாருங்கள். யூனிட் 2 வந்து ஒக்காபுலரியில் வந்து 15 கொஸ்டின்ஸ், 15 மார்க்ஸு, ஐ திங்க் 15 கொஸ்டின்ஸ். இந்த 15 கொஸ்டின்ஸுக்கும் பாருங்கள் என்ன கொடுத்துருக்குறாங்க, சினானிம்ஸில் இருந்து ஆன்டானிம்ஸில் இருந்து லாஸ்ட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வரையுமே இங்கேயே ஒரு தனியாக ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இங்கேயும் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து யூனிட் 7லையும் ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சுக்கு நம்ம கொஞ்சம் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸை பொறுத்தவரையும் உங்களுக்கு வந்து 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் எல்லாமே எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் லெவலுங்கிறதுனால 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸு, ஸ்பெல்லிங் ஆஃப் வேர்ட்ஸு இது கொஞ்சம் நிறைய இருக்குது. கரெக்ட் யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸு இது 6th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஒன் வேர்டு சப்ஸ்டியூஷன் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஓகேங்களா, அண்ட் வேர்டு கிரியேஷன் 12th ஸ்டாண்டர்டில் இருக்குது. அண்ட் சிங்குலர் அண்ட் ப்ளூரல் வந்து பார்த்தீங்கன்னா 8th 9th இருந்து இருக்குது. 9th 10th 11th 12th. அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் வந்து ஒன்று அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. டெரிவேட்டிவ்ஸ் இந்த வேர்டு வந்து எந்த லாங்குவேஜிலேருந்து டெரிவேட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு இது +1 +2 இருக்குது. 11th இல்லை, சாரி 10th வரையும் இல்லை, +1 +2 இருக்குது. அப்ரிவேஷன் 10th இருந்து 12th வரையுமே இருக்குது. பிரிட்டிஷ் இங்கிலீஷ் அண்ட் அமெரிக்கன் இங்கிலீஷ் இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ கரண்ட் ப்ரெசென்ட் 10th இல்லை. ஓகே, பட் +1 +2 இருக்குது. +1 +2 இருக்குது. என்னம்மா எல்லாமே 11th 12th மேக்ஸிமம் இது 11th 12th டாப்பிக்கில் தான் இந்த வந்து வொக்காபுலரி கொடுத்துருக்குறாங்க. என்ன இந்த சினானிம்ஸ் ஆன்டானிம்ஸ் மட்டும் நம்ம 10th இருந்து இருக்கலாம், மேபி இருக்கலாம். அடுத்து காம்பவுண்ட் வேர்டு 9th and 10th +1 +2 இருந்தே இருக்குது. ஓகேங்களா, இது கொஞ்சம் நம்ம வந்து என்னென்னா இதில் இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் அதிகமாக கொடுக்கணும். ஸோ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய பார்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2
அதுக்கு அடுத்து பாருங்க ரைட்டிங் ஸ்கில்லுக்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க 10 கொஸ்டின்ஸ் யூனிட் 3 பாருங்க லெட்டர் ரைட்டிங் ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் லெட்டர்ஸ். லெட்டர் ரைட்டிங்ல எப்படி அவங்க மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸை கிரியேட் பண்ண போறாங்கிறது இப்போ நமக்கு வந்தாதான் தெரியும். இதுதான் ஒரு பெரிய கொஸ்டின்ஸ். லெட்டர் ரைட்டிங் நம்ம என்ன பண்ணுவோம்னா ஜென்ரலாக வந்து ஃப்ரம் போட்டு டூ போட்டு எழுதிடுவோம். பட் இதில் எப்படி மல்டிபிள் சாய்ஸ் டைப் ஆஃப் லெட்டர்ஸ், ஓகே, ஒருவேளை டைப் ஆஃப் லெட்டர்ஸில் வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஏன்னா இது வந்து என்னென்னா ஓல்டு சிலபஸ் 12th இருந்தது. டைப் ஆஃப் லெட்டர்ஸ் ஓல்டு சிலபஸ் 2018க்கு பிஃபோர், அதுக்கு முன்னாடி இருந்த லெட்டர்ஸோட டைப் ஆஃப் லெட்டர்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் மட்டும் தான் அங்கே கொடுத்துருப்பாங்க. எத்தனை டைப் ஆஃப் லெட்டர் இருக்குது அப்படின்னா ஃபார்மல் லெட்டர், இன்ஃபார்மல் லெட்டர், பிஸ்னஸ் லெட்டர், எடிட்டர் லெட்டர்னு சொல்லிட்டு ஒரு 4 டைப் ஆஃப் லெட்டர்ஸ் இருக்குது. அந்த ஒரு 4 டைப்பை வச்சு மட்டுமே ஒரே ஒரு கொஸ்டின் கிரியேட் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. ஓகேங்களா? இல்லை இந்த லெட்டர் ரைட்டிங் கொடுத்துட்டு இதில் வந்து இது வந்து இந்த பார்ட் எங்கே வரும், ஓகேங்களா, இது சாலிடேஷன் எங்கே வரும், அல்லது இந்த சப்ஸ்கிரிப்ஷன் எங்கே வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது கேட்குறாங்களாங்கிறது தெரியல. ஓகேங்களா? சரி, பார்க்கலாம். அடுத்து பாருங்க ஜம்பிள்டு சென்டென்ஸ். இந்த ஜம்பிள்டு சென்டென்ஸும் இப்போ கரண்ட் 10th இருக்குது. சென்டென்ஸ் வந்து வேர்ட்ஸ் வந்து ஜம்பிள்டாக இருக்கும். அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கரெக்டான ஆர்டர் ஃபார்ம் பண்ணணும். ஃபைண்டிங் அவுட் த ரைட் ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ், இதுவும் இப்போ கரண்ட் 10th இருக்குங்க உங்களுக்கு. மேக்கிங் குவரிஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, இன்டர்ஃபரன்ஸ், பிளாங்க்ஸு, சப்ஸ்டியூஷன்ஸு, ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த லெட்டர் ரைட்டிங் ஃபார்மேட்டில், ரைட்டிங் ஸ்கில்ஸ் ஃபார்மேட்டில் உங்களுக்கு ஜம்பிள்டு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க, அல்லது வேர்டு வந்து ஜம்பிள் ஆகிட்டு இருக்கும், இல்லை சென்டென்ஸு ஜம்பிள் ஆகிருக்கும். இந்த சீக்வன்ஸு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ரைட்டிங் ஸ்கில்ஸில். அடுத்து யூனிட் 4 பாருங்க. யூனிட் 4 வந்து டெக்னிக்கல் டேர்ம்ஸ். இது வந்து இப்போ புதுசு தான். இது வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. யூனிட் 4 வந்து டெக்ஸ்ட் புக்கில் இல்லை. இது வந்து பாருங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லெவலில் இருக்கக்கூடிய டேர்ம்ஸ் அண்ட் டேர்ம்ஸ் வேர்ட்ஸு அண்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டிவ். இது மேபி வந்து ஜிஓ லெவலில் வந்து ஏதாவது வேர்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேர்டை கொடுத்துட்டு இது வந்து அதனோட மீனிங் என்னன்னு கேட்கலாம். ஸோ எப்படி வருங்கிறது தெரியல. இன்னும் கொஞ்சம் போக போக தான் இதுக்கு மாடல் கொஸ்டின்ஸ் விடும்போது தான் நமக்கு என்ன பண்ணோம்னா இது நமக்கு கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும். ஜென்ரல் அண்ட் அஃபிஷியல் டேர்ம்ஸு அண்ட் அஃபிஷியல் கரஸ்பாண்டன்ஸு, ஒன்லி பேசிக்ஸ், எல்லாமே பேசிக்ஸ் தான். பட் வந்து எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்குங்கிறது வந்து நம்ம என்ன கெஸ் பண்ண முடியல, பிகாஸ் இட் இஸ் பியாண்ட் த டெக்ஸ்ட் புக்கு தாண்டி தான் வந்து இது எல்லாமே இருக்குது இந்த யூனிட் 4. அடுத்தது யூனிட் 5 பாருங்க. யூனிட் 5 பாருங்களேன் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் அன்சீன் பேசேஜ் வந்து என்னன்னா ஏதோ ஒரு பேசேஜை கொடுத்துட்டு அந்த பேசேஜில் வந்து ஒரு கொஸ்டின் கேட்டு அதுக்கு வந்து என்னன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இப்போ கரண்ட் 10th இருக்கு. அண்ட் ஹெட்லைன்ஸ் இதுவும் அதே மாதிரி தான் இருக்கு. இப்போ இருக்கு எடிட்டோரியல்ஸ். இது வந்து ஏதாவது ஒரு இதை வந்து ஒரு ஆர்டிகல்ஸை கொடுத்துட்டு அந்த ஆர்டிகல்ஸ் சம்மந்தமாக வந்து கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. அடுத்த கொஸ்டின் டைப்ஸ், ஸ்ட்ராங் கொஸ்டின்ஸ், வீக் கொஸ்டின்ஸ். மேட்ச் த ஃபாலோயிங் சென்டென்ஸ் கம்ப்ளீஷன். ஒரு சென்டென்ஸை கொடுத்துட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வேர்டு என்னன்னு கேட்பாங்க. அசர்டைன்மெண்ட் ஆஃப் ஃபேக்ட்ஸ், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஆனால் நம்ம இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்க்கணும். அடுத்து பாருங்க டிரான்ஸ்லேஷன். டிரான்ஸ்லேஷன் வந்து வேர்டு டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் சென்டென்ஸ் டிரான்ஸ்லேஷன், டென்ஸ் ரிலேட்டட் டிரான்ஸ்லேஷன் டாஸ்க், டென்ஸ் அண்ட் வாய்ஸ் ரிலேட்டட் டாஸ்க். இங்கே பாருங்க எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்க. ஒரு வேர்டை கொடுத்துட்டு அந்த வேர்டுக்கு கரெக்டான டிரான்ஸ்லேஷன் வேர்டு கேட்கலாம், அல்லது சென்டென்ஸை கொடுத்துட்டு அது கரெக்டான டிரான்ஸ்லேஷன் சென்டென்ஸ் கேட்கலாம், அல்லது ஏதோ ஒரு டென்ஸை கொடுத்துட்டு இதுக்கு கரெக்டான டென்ஸ் வேர்டு என்ன டிரான்ஸ்லேஷன் கேட்கலாம். ஸோ இது வந்து எப்படி வேணாலும் கேட்கலாம். இது வந்து டிரான்ஸ்லேஷன் கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நாம ஒரு தமிழ் வேர்டு, ஓகேங்களா, அதாவது இங்கிலீஷ்ல இருந்து தமிழ் ஆர் தமிழ் டு இங்கிலீஷ் எது கொடுத்தாலும் தமிழ்ல இருந்து இங்கிலீஷ் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும், நாம ஏதாவது ஒரு வேர்டை யூஸ் பண்ணுவோம். பட் அவங்க வந்து வேற ஆன்சர் கீ வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும்னா மோர் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுக்கடுத்து பாருங்க லிட்டரரி ஒர்க்கு யூனிட் 6 பாருங்க. யூனிட் 6 இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே பாருங்க போயம்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் அண்ட் அனாலிசிஸ் ஆஃப் பொயட்ரி, லைன்ஸ் ஆஃப் சிக்னிஃபிகேஷன்ஸ், ஓகேங்களா. இப்போ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த போயம்ல இருந்து அடுத்தது லாஸ்ட் பாருங்க இங்கே கொடுத்துருக்குறாங்க த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ் வரையும் இருக்கக்கூடிய எல்லா போயம்ஸும் 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து 10th ஸ்டாண்டர்ட் வரையும் இருக்கக்கூடிய போயம்ஸ் எல்லாமே, எல்லா போயம்ஸும் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு ஒரு போயம் மட்டும்தான் விட்டுருக்காங்க. இப்போ நான் ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணி பார்த்தேன் ஒரு 5, ஓகேங்களா. அப்போ இதில் பாருங்களேன் 10th நான் காட்டுறேன் பாருங்களேன். இங்கே பாருங்க லைஃப் 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் போயம் ஹென்ரி வான் டைக், இது ஆத்தரோட நேம். லைஃப் போயம் நேம். த கிரம்பிள் ஃபேமிலி இது போயம் நேம், செகண்ட் போயம் எல்எம் மான்ட்கோமரி. அடுத்து பாருங்க த சீக்ரெட் ஆஃப் மெஷின்ஸ். அடுத்து பாருங்க த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட், நாடியா புஷ். அப்போ பாருங்க 1 2 3 4 வந்துருச்சு பாருங்க. லைஃப், த கிரம்பிள் ஃபேமிலி, த சீக்ரெட் ஆஃப் மெஷின் 3, த ஹவுஸ் ஆன் எல்ம் ஸ்ட்ரீட் 4. 10th ஸ்டாண்டர்ட்ல இருந்து மட்டும் டோட்டலாக 10th ஸ்டாண்டர்டில் 7 போயம் இருக்குது. அந்த 7ல் வந்து 4 கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி தான் 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இருக்குங்க, ஓகேங்களா, எல்லாமே. அப்போ இங்கேருந்து பார்த்தோம்னா நமக்கு பாருங்க ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைஸ் இது வந்து 6th ஸ்டாண்டர்டு, ஓகேங்களா. ஐ ட்ரீம் ஆஃப் ஸ்பைஸ் 6th ஸ்டாண்டர்டு, த crocodile 6th ஸ்டாண்டர்டு. அடுத்து டீம் ஒர்க் 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் புக்கு.
அது ரெண்டும் ஃபஸ்ட் டேர்மு. அடுத்து பாருங்கள் ஃப்ரம் ஏ ரயில்வே கேரேஜ், இது செகண்ட் டேர்மு. அடுத்து பாருங்கள் ஏ ட்ராஜிக் ஸ்டோரி, ஓகேங்களா. அடுத்தது வந்து பாருங்கள் சி ஃபீவர், இதெல்லாம் 7th வந்துருச்சுங்க. ஓகேங்களா. அப்போ 6th 4 போயம்ஸ் இருக்குது. யூனிட் டேர்ம் 1 டேர்ம் 2 அதனோட இது இருக்குது. ஸோ எப்படி வச்சுக்கிட்டாலும் நம்ம இங்கே கெஸ் பண்ணோம்னா குறைஞ்சது வந்து ஒரு 30 போயம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு யூனிட் ஒரு ஸ்டாண்டர்டுக்கு வந்து 4 5 ஸ்டாண்டர்டுக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து 5 4 20 20 to 25 போயம்ஸ் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன், என்னோட கெஸ்ஸிங். ஸோ இந்த 25 போயம்ஸில் இருக்கக்கூடிய ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை நீங்கள் தெளிவாக பார்க்கணும். இந்த ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை பொறுத்த வரையும் 6th 7th 8th வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் 9th 10th கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அப்போ ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை வந்து இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்னா தெளிவு பண்ணணும். ரெண்டாவது வந்து பாருங்கள் அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ். இந்த அப்ரிசியேஷன் கொஸ்டின்ஸ் ஏன் இந்த வேர்டை போடுறாங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்வரி லைன் உங்களுக்கு என்னென்னா தமிழ் மீனிங் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் வந்து இந்த வேர்டை கொடுத்துட்டு இந்த வேர்டோட மீனிங் என்ன, இந்த வேர்டு வந்து யாரை மென்ஷன் பண்ணுது, இந்த வேர்டு வந்து எதுக்காக இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்து இந்த லெட்டரி ஒர்க்கில் 15 கொஸ்டின்ஸு SSLC ஸ்டாண்டர்டுக்கு. அதுக்கடுத்து பாருங்களேன் இந்த ப்ரோஸ் பாருங்களேன். ப்ரோஸ் பாருங்கள் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு. இப்போ அங்கே வந்து என்னென்னா 6th 10th வரையும் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பாருங்கள் 10th 6th அப்படியே ரிவர்ஸ் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டு 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் ப்ரோஸ். ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் லைம் ஓ ஃப்ளகாட்டி. இது வந்து என்னென்னா ஒரு பேர்டை பற்றின ஒரு சப்ளிமெண்ட்ரி இல்லை ப்ரோஸ். ஓகேங்களா. பேர்டை பற்றின ஒரு இது. அடுத்து பாருங்கள் த நைட் த கோஸ்ட் காட் இன், இது 10th ஸ்டாண்டர்டில் செகண்ட் லெசன். அடுத்து பாருங்கள் த எம்பவர்டு உமன் 10th ஸ்டாண்டர்டில் தேர்ட் லெசன் நேவிகேட்டிங் த வேர்ல்டு. த அட்டிக்கு 10th ஸ்டாண்டர்டில் 4th லெசன். டெக் ப்ளூமர்ஸ் 10th ஸ்டாண்டர்டில் 5th லெசன். அடுத்து பாருங்கள் த டையிங் டிடெக்டிவ் 10th ஸ்டாண்டர்டில் 7th லெசன். ஓகேங்களா. அப்போ எத்தனை இருக்குது பாருங்கள் 1 2 3 4 5 6 எதுங்க த லாஸ்ட் லெசன். எஸ் 7 வந்துருச்சு பாருங்கள். 1 2 3 4 5 6 7 யூனிட்டில் இருக்கக்கூடிய 7 ப்ரோஸும் வந்துருச்சு 10th ஸ்டாண்டர்டில். அப்போ இந்த ப்ரோஸை நீங்கள் வந்து பார்க்கும்போது என்னென்னா ஒவ்வொரு ப்ரோஸுமே மினிமம் 4 பேஜில் இருந்து 5 பேஜஸ். அதே ஈவன் இந்த டையிங் டிடெக்டிவ்லாம் 6 பேஜஸ் இருக்குது. புக்கிலேயே வந்து என்னென்னா 6 பேஜஸ் இருக்குது. கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். டையிங் டிடெக்டிவில் கேரக்டர்ஸ் நிறைய இருக்கும். இந்த டெக் ப்ளூமர்ஸில் வந்து டெக்னிக்கல் வேர்ட்ஸை நிறைய கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இது ஈச் அண்ட் எவ்வரி லைன் வந்து இது என்ன பண்ணணும்னா நீங்கள் அதனோட அது மீனிங் தெரிஞ்சிருக்கணும், சினானிம்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கடுத்து அதனோட ஆன்டனிம்ஸு, இது எந்த கேரக்டர்ஸு இந்த வேர்டு வந்து ரிலேட் பண்ணுது, இது எந்த கேரக்டரை வந்து டெரிவ் பண்ணுது, இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சாதான் இங்கே லாஸ்ட் பாருங்கள் இது வரையுமே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். கேட் அண்ட் பெயின் கில்லர்ஸ் 9th ஸ்டாண்டர்ட் வரையும். இடையில வந்து 6th கொஞ்சம் இருக்குது. 6th 8th 7th எல்லா ஸ்டாண்டர்டில் இருந்தும் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த சி டேட்டல் பாருங்கள் 6th ஸ்டாண்டர்டு இந்த சி டேட்டல். அடுத்து பாருங்கள் 9th ஸ்டாண்டர்ட் பாருங்கள் மை ரெமினிசன்ஸ் ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து பாருங்கள் இது 9th ஸ்டாண்டர்டில் பாருங்கள் வென் த ட்ரீஸ் வாக்டு த விசிட்டர் ஃப்ரம் த டிஸ்டன்ட் லேண்டு ஸ்போர்ட்ஸ் ஸ்டார், அது 6th ஸ்டாண்டர்டு 4th ஸ்டாரு. த எலிசர் ஆஃப் த லைஃப் சர் சி.வி. ராமன். இது ரொம்ப வந்து என்னென்னா ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப டெக்னிக்கல் வேர்ட்ஸ் நிறைய இருக்குது 9th ஸ்டாண்டர்டில் இருக்குது. வாட்டர் த எலிசர் ஆஃப் லைஃப் வாட்டர். ஃப்ரம் ஜீரோ டு இன்ஃபினிட்டிவ் பயோகிராஃபி ஆஃப் சீனிவாசன் ராமானுஜம். ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ராமானுஜத்தோட இது இருக்கும். ஐ கான்ட் கிளைம் ட்ரீஸ் எனிமோர். இது பாருங்கள் 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரோஸ். ருஸ்கின் பாண்டு ஓல்டு மேன் ரிவர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப டெம்பஸ்ட். இங்கே பாருங்கள் இதில் பாருங்கள் ஒரு சப்ளிமெண்ட்ரி கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். த டெம்பஸ்ட் வந்து 10th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய ஒரு சப்ளிமெண்ட்ரி, ஃபஸ்ட்டு சப்ளிமெண்ட்ரி. அடுத்து பாருங்கள் எ ஹண்டர் டர்ன்ட் இன்டு எ நேச்சுரலிஸ்ட், இது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடியதுங்க. சரிங்களா. த கேட் அண்ட் த பெயின் கில்லர். ஓகேங்களா. ஸோ இது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பர்த்டே லெட்டர். ஜவஹர்லால் நேரு வந்து அவங்களோட பொண்ணு இந்திரா காந்திக்காக எழுதின லெட்டர்ஸ். எரவாடா ஜெயிலில் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவர் வந்து லெட்டர் எழுதுவார். அந்த லெட்டரில் நிறைய விஷயத்து டீட்டெயில்டாக என்ன பண்ணியிருப்பார், வேர்ல்டு ஃபுல்லாக வந்து டெரிவ் பண்ணியிருப்பார், டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அதில் 2-3 புக்ஸ் எல்லாம் வந்து இந்த புக்ஸ் எல்லாம் படிக்கிறதுக்கு ரொம்ப ஒர்த்தான புக்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பார், மென்ஷன் பண்ணியிருப்பார் ஜவஹர்லால் நேரு. ஸோ அதனோட டேட்டு முதல் கொண்டு ஓகேங்களா, எந்த டேட்டு எந்த ஜெயிலு அவர் மென்ஷன் பண்ண அந்த புக்கோட நேமு ஓகேங்களா, இது எல்லாமே நமக்கு கேட்பாங்க. அடுத்தது பாருங்கள் த நோஸ் ஜுவல் பாருங்கள் 7th ஸ்டாண்டர்டில் இருக்குது. த நோஸ் ஜுவல் ராஜாஜி எழுதுண்டுங்க, ராஜகோபாலாச்சாரியார் பாருங்கள் ராஜாஜி எழுதுண்டு. ராஜாஜி வந்து இங்கிலீஷில் நிறைய எழுதியிருக்கிறாருங்க. ஹாபி டர்ன்ஸ் ஏ சக்ஸஸ்ஃபுல் கேரியர். சரிங்களா. ஸோ அப்போ இது எல்லாமே நம்ம பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த சிலபஸ் ஃபார் யூனிட் 7 இஸ் பேஸ்ட் ஆன் ஸ்கூல் டெக்ஸ்ட் புக் அப் டு SSLC ஸ்டாண்டர்டு. இந்த 7th யூனிட் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்னென்னா இந்த 10th வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸ் தான். ஸோ
ஸோ அப்போ ஸ்கூல் புக்ஸ் இல்லாதவங்க 6th இருந்து 10th வரையும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சுக்கணும். ஓகேங்களா? இது ஈச் அண்ட் எவரி லைன். அடுத்தது செகண்ட் குரூப் வந்து ரெடி பண்ணுறவங்க இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணாதான் இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா ஜஸ்ட் ரீட் அவுட் பண்ணிட்டு போகிறதுங்கிறது வேற. இது வந்து என்னென்னா இங்கிலீஷில் இருக்கக்கூடிய டேர்ம் வேர்ட்ஸை நிறைய நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அடுத்த செகண்ட் குரூப்பு ப்ரிலிம்ஸுக்கு மெயின் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இப்போலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ணிட்டு போனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த லாஸ்ட் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா?